உங்கள் மகன் செய்கிறதை பாருங்கள். எளிய மகன். ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை நிறுவி வருகிறேன். ஆணும் பெண்ணும் சமம் என கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்குமாம் என்கிறான் நம்முடைய பாட்டன் பாரதி. மண் விடுதலை பெண் விடுதலை இல்லையே, மண் விடுதலை இல்லை என்கிறார் எங்கள் உயிர் தலைவர். ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை கொண்டு 117 பெண்களுக்கு இடம், 117 ஆண்களுக்கு இடம் என்று சம வாய்ப்பை கொடுக்கிறோம். 135 பேர் 150 பேருக்கு மேலே இளைஞர்களுக்கு வாய்ப்பு. எல்லோரும் பட்டதாரிகள், கல்வியாளர்கள், பாமர மக்கள், உழைக்கும் மக்கள், அன்றாடங்காட்சிகளின் வாரிசுகள். எவரும் அமைச்சர் மகனோ பெரிய செல்வந்தர் மகனோ கிடையாது. கட்டுத்தொகை நாளைக்கு கட்டுவதற்கு கூட பிச்சை எடுத்து கடன் வாங்கி கட்டுகிற பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம் என்றால், எப்படியாவது என் மண்ணை, எப்படியாவது என் மக்களை, எப்படியாவது என் நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை காத்துவிட முடியாதா என்கிற துடிப்பும் தவிப்புலையும் நிற்கிறோம். ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம், புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகம், விடுதலை பெற்ற 80 ஆண்டு கால இந்தியாவில் இந்த திராவிடர்களின் 60 ஆண்டு கால ஆட்சியில் ஒருத்தனுக்கு கூட, ஒரு வண்ணாருக்கோ, ஒரு குயவருக்கோ, ஒரு மருத்துவர், முடிதிருத்துற மருத்துவருக்கோ, ஒரு பண்டாரத்திற்கோ, ஒரு தச்சருக்கோ, எவனுக்குமே ஒருத்தனுக்கு கூட சீட்டு கொடுத்து தேர்தலை நிற்க வைத்ததில்லை. சமூக நீதி, சமுக்கால நீதிவன் வாய்களிய பேசுவான். ஒருத்தன் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த முன்னுரிமையும் இல்லை. பெண்களுக்கே சம உரிமை இல்லை. தாழ்த்தப்பட்ட மக்கள், தேவேந்திரர், ஆதி தமிழ் குடிகள் பறையரை பொது தொகுதியில் நிறுத்த ஒருத்தனுக்கும் துணிவில்லை. உங்கள் மகன் முதல் தேர்தலிலே 22 தொகுதியில், 21 16 தொகுதியில், இந்த தேர்தலிலே 9 தொகுதியில் ஷெட்யூல் டிரைப்ஸ் பழங்குடி மக்கள், தேவேந்திரர், ஆதி தமிழர்களை பொது தொகுதியில் நிறுத்தினேன். சாதி பார்த்து நீ எனக்கு ஓட்டு போட்டால் உன் ஓட்டு தீட்டென்று சொன்ன மகன் இந்த நிலத்தில் உன் மகன் தான். அறிவு சமூகமே, அறிவு சமூகமே, சாதி அரசியலானால் அங்கே சமத்துவம் சகோதரத்துவம் செத்து போகும். மதம் அரசியலானால் அங்கே மனிதநேயம் ஒன்று இருக்காது, செத்து போகும். பணம் அரசியலானால் அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகும். பணநாயகம் கேலி பண்ணி சிரிக்கும், பல்லிக்கும். பணம் அரசியலானால் அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும். இது மூன்றையும் தகர்த்து கட்டமைக்கிற அரசியல்தான் உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கிற அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று இந்த களத்திலே நிற்கிறதுக்கு காரணம் அதுதான். உலகெங்கிலும் புரட்சி. என் அன்பு சொந்தங்களே, உலகெங்கிலும் புரட்சி, மாறுதல், மாற்றம் மன்னர்களால், மந்திரிகளால் முன்னெடுக்கப்பட்டதில்லை. சாதாரண மக்களால், நம்மை போல உழைக்கும் அடித்தட்டு மக்களால், எளிய மக்களால் முன்னெடுக்கப்பட்டதான் உலகெங்கிலும் இருக்கிற இத்தனை மாறுதலும் மாற்றமும் புரட்சிகர அரசியலும். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள், சாதாரண பிள்ளைகள், உங்கள் வயிற்றிலிருந்து இந்த பூமியை, இந்த மண்ணை காக்க வானத்திலிருந்து வந்த இரட்சகர்கள் அல்ல நாங்கள். உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள், உங்களோடு இருந்து நீங்கள் பட்ட துயரம், நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் சிந்த கண்ணீர், உங்கள் கவலையில் தோய்ந்து தோய்ந்து வளர்ந்த பிள்ளைகள். இதை துடைக்க, இதுக்கு ஒரு முடிவு கட்ட வழி இல்லையா என்று திமுக விட்டால் அதிமுக, அதிமுக விட்டால் திமுக என்று இருந்த இடத்தில், வழியே இல்லை என்ற இடத்தில் உங்கள் வயிற்று பிள்ளைகள் நாங்களே ஒரு வழியாக மாறி வந்தோம். பாதையை தேடாதே, உருவாக்கு என்று கற்பித்த எங்கள் தலைவன் பிரபாகரன் போதித்த வழியிலே, என் அண்ணனின் மொழியே கீதை, அவன் வழியே பாதை என்ற நோக்கிலே வந்தோம். உழைக்கும் அடித்தட்டு மக்களின் உரிமைக்காக, இழந்துவிட்ட உரிமைகளை மீட்க, இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க, என் அன்பு சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும்.